வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சத்ய சாய்லக்ஷ்மி. கிரியேட்டிவ் விஜுவலைசேஷன் மூலிமா நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சது வந்துட்டு சாதிக்க முடியும், லைஃப்பில் முன்னேற முடியும். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட வந்துட்டு ஒரு 10 மடங்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். ஸ்டூடெண்ட்ஸ் நார்மல் பிலோ ஆவரேஜ்லேருந்து வந்துட்டு சென்டம் வந்துட்டு வாங்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு இந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் மூலிமா வந்துட்டு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், நடந்திருக்கு. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். விஜுவலைசேஷன்னா என்ன? விஜுவலைசேஷன்ன்றது பார்த்திங்கன்னா கற்பனை. நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கும் போது அது கிளியராக ஒரு இன்டென்ஷன் நம்ம செட் பண்ணிக்கிட்டு அது நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணணும். இதுக்கு முறைகள் இருக்குது. இந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் தியரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கணும். அது நம்ம 5 சென்ஸ் மூலிமா நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷனில் நம்ம அது சாதித்த மாதிரி அந்த எமோஷன் தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கும்போது எவ்வளோ எமோஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த எமோஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த எமோஷன் வந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி சென்டம் கிரேட் நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வந்துட்டு பயிற்சி பண்ணணும். எவ்ரிடே நம்ம அது தகுந்த மாதிரி என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம அது முயற்சி பண்ணுறோமா இல்லையான்றதை செல்ஃபாக டெஸ்ட் பண்ணிக்கணும். அதே விதமாக என்ன பண்ணுறோம்னா நம்மளோட நாலேஜை வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம நாலேஜ்னா இப்போது நான் ஒரு இடத்துல சென்டம் வாங்கணுமானா நான் டெக்ஸ்ட் புக் மட்டும் படித்தா பத்தாது, அது சார்ந்தப்பட்ட நிறைய நாலேஜ் நான் வந்துட்டு கிராஸ் பண்ணி அதுவும் செப்பரேட் ஷார்ட் நோட் வந்துட்டு எழுதி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்தாலும் கண்டிப்பாக அந்த கொஷின் நீங்கள் வந்துட்டு எழுத முடியும், உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு வரும். அடுத்ததாக வந்துட்டு அந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷனில் அந்த ரிசல்ட் வரும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸில் இருந்தீங்க, அதை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டைம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமுக்கு ஒரு 3 months டைம் இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்றைக்கி க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது முடியாத ஒரு விஷயம். டைம் ஃப்ரேம்ன்றது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் வந்துட்டு முன்னாடி ப்ரேயர் டு யுவர் மெயின் எக்ஸாம்ஸ் நீங்கள் இந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குங்க. மைண்ட் மேப்பிங் டெக்னிக் இருக்குது, பிரெயின் ஸ்டார்மிங் டெக்னிக் இருக்குது, விஷன் போர்ட் டெக்னிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. இது ஒருத்தருக்கு ஒன்று வந்துட்டு ஆப்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு விஷன் போர்ட் டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த விஷன் போர்ட் டெக்னிக் மூலிமா பிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அதை யூஸ் பண்ணி அந்த விஷன் போர்ட் டெக்னிக்கில் அவங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரி மார்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கிளியராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ வேணும், இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஷீ ட்ரைட் ஃபார் அந்த பர்டிகுலர் மார்க்ஸ் அவங்க அது ரிசீவ் பண்ணிட்டாங்க. அது அந்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்மைல் ஆச்சரியமாக வந்துட்டு என்கிட்ட வந்து இது எப்படி நடக்கும், நான் நினச்சது கரெக்டாக அந்த போர்டில் நான் மென்ஷன் பண்ணக்கூடிய மார்க்ஸ் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்திருக்கு, எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு வந்துட்டு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. இது சயின்ஸ் தான், இது க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷனில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் வரக்கூடிய ஒரு டெக்னிக் தான். நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, நீங்கள் பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணீங்க. என் மேலே நம்பிக்கையோ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் தெரியாது, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டெப்ஸ் முறைகள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால விஷன் போர்டில் நீங்கள் என்ன மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கீங்களோ, என்ன மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு ரிசல்ட் பேப்பர்லேயும் அதே மார்க்ஸ் தான் வந்திருக்கு. இது பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் மேலே வந்துட்டு மேற்கொண்டு பயிற்சிகள் பண்ணி அந்த பொண்ணு இப்போது அந்த காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி 2 புக்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய டவுட்ஸ் என்கிட்ட வந்து கேட்கும்போது இதை பற்றி முறையாக வந்து சொல்லி கொடுத்ததுனால இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த புக்ஸ் வந்துட்டு எழுதி பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. பாருங்க நேயர்களே, எந்த மாதிரி க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன்ன்றது வந்துட்டு சின்ன விஷயம் இல்லைங்க. நீங்கள் பெரிய விஷயத்தை கூட நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நீங்கள் இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி அந்த ஃபிலிமில் தனக்கு என்ன மாதிரி வீடு வேணுமோன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஷன் போர்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மறந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சடனாக ஒரு நாள் வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு அமைப்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த விஷன் போர்டில் இந்த மாதிரி வீட்டில் நான் இருக்கணும்ன்றது ஒரு
கிரியேட்டிவ் விஜுவலைசேஷன்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு போடக்கூடிய ஒரு இன்டென்ஷன் அது ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு வந்துட்டு அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை பார்த்து அவங்களே அதிர்ச்சியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது 25 out of 25 மார்க்ஸ் வருது, மேம் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கேன், நான் இந்த டெக்னிக்கில் சக்ஸஸ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்களா நேயர்களே, நீங்களும் இந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷனை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள், சந்தோஷம் அடையுங்க. நன்றி.